திருப்பலி வாசகங்கள் செவ்வாய்க்கிழமை 5 டிசம்பர் 2023. முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோர் வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினில் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்யார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தலை தொங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். நற்செய்தி வாசகம். இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைகிறார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 21 முதல் 24 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையே அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்தினுடைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டு பகுதிகளிலும் மிகச் சிறப்பான ஒரு பகுதியைத்தான் இன்று நாம் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். இதை ஆங்கிலத்திலே அழகாக சொல்வார்கள், த மெசையானிக் ட்ரீம் என்று சொல்வார்கள். வர இருக்கின்ற மெசையா எப்படிப்பட்டவர், அவருடைய காலத்தில் என்ன நடக்கும், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற ஒன்றை கேட்டோம். அது ஒரு இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ட்ரீம், ஒரு அழகான விஷன் இல்லையா? ரொம்ப எல்லா பெரியவர்களும் ஒரு சமூகத்தை, ஒரு உலகத்தை இப்படித்தான் கனவு கண்டிருக்கிறார்கள். எந்த சமயத்திலும் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக எஸ்ஐயா ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி ஒரு கனவை கண்டிருக்கிறார். ரொம்ப பிடித்த வார்த்தைகள் பாருங்கள். ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கி இருக்கும். பேசிக்கலி பை நேச்சர் இட் இஸ் நாட் பாசிபிள், அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் இதெல்லாம் இல்லையா? எப்படியாவது ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வரும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். இயேசு நற்செய்தியில் என்று சொல்ற மாதிரி குழந்தைகள் பேறு பெற்றோர்கள், ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. பலரும் கேட்க விரும்பியதை அவர்கள் கேட்க முடியாமல் போயிட்டால் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னதை கேட்டோம். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் திருமலை முழுவதிலும் தீமை செய்பவர் என்று யாருமே இல்லை. இதுதான் அந்த விஷன், இதுதான் அந்த ட்ரீம், மெசையானிக் ட்ரீம் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை வருஷமா, ஏறக்குறைய 2500 வருஷமா இந்த கனவு, இதை நிறைவு செய்வதை யாரில் என்று பார்க்கிறோம். ஜீசஸ்ல தான் இந்த மெசையானிக் ட்ரீம் வெளிப்படுகிறது. ஏனென்றால் இன்று நாம் கேட்டது போல ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். இந்த ஈசாய் யார் அப்படின்னு சொன்னா, டேவிட்டுடைய பேரரசர், டேவிட்டுடைய அப்பா. அது தாவீதினுடைய குலத்தினுடைய வழிமரபினர் தான் இது நிலை பெறும் என்று சொல்வதற்காக அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். அதான் ஜீசஸ். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். அந்த ஆவியினுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த 6 விஷயங்களை சொல்றாரு பாருங்க. ஆண்டவரின் ஆவியால் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை பற்றிய அச்சம். ஏன்னா ஞானத்தினுடைய தொடக்கமே என்னதுதான்? என்னது? ஆண்டவரை பற்றிய அச்சம்தான் உண்மையான ஞானத்தின் தொடக்கம். அறிவினுடைய தொடக்கம் சொல்லல, ஞானத்தின் தொடக்கம். ஞானம்தான் நன்மை தீமையை பகுத்தறிகின்ற பார்வையை நமக்கு தருகிறது. எனவேதான் பார்ப்பதை பற்றியும் கேட்பதை பற்றியும் இயேசு என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். ஓகே, இந்த 2500 வருஷமா ஏன் இந்த ட்ரீம் நிறைவேறல அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் நாமும் பார்வையற்றவர்களாக, கேட்க திறனற்றவர்களாக இந்த மானுட சமூகம் மாறிப்போனதான் அதற்கு காரணம். நம்முடைய பார்வைகளில் குறைபாடு, நாம் நம்முடைய செவிகளில் கோளாறு என்று பலரும் நம்முடைய சுயநல ஒரு வாழ்க்கைக்குள்ளாலேயே அமிழ்ந்து போய்விட்டதால் பொதுநலனை பற்றி அக்கறைப்படுவதற்கு, இந்த நீதியும் உண்மையும் கொண்ட ஒரு சமூகம் உருவாவதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு முன்வருகின்றவர்கள் மிக சொற்பமாகி போனார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம பல நேரங்களில் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு புகார் பட்டியல் எல்லாருக்கும் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எவ்வளவு மோசமா இருக்கு இந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருடைய கனவும் இதுதான், இப்படிப்பட்ட ஒரு காலம் வராதா, இவ்வளவு அமைதியும் இவ்வளவு நீதியும் நிறைந்த உண்மையும் நிறைந்த ஒரு ஆட்சி வராதா அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம கேட்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அத்தகைய ஒன்றை உருவாக்குவதற்காக நம்மை நாம் கையளிப்பதற்கு தயாராக இருப்பதில்லை. நற்செய்தியில் இன்றைக்கு மூவர் இறைவனை பற்றி பேசுகிற இந்த ஒரு இடம்தான் ஆக்சுவலா ட்ரினிட்டி, கடவுள். அது எப்படி சொல்லுது அப்படின்னா, இயேசு தூய ஆவியால் பேர் வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று அப்பாவை கூப்பிடுறார். 3 பேரும் ஒரே லைன்ல நிற்கிறாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது லூக்கா அழகாக குறிப்பிடுகிறார், பேர் வகை அடைந்து. நம்ம பொதுவாகவே ஜீசஸ் இந்த கிராஸ்ல
அல்லது பல படங்களில் பார்த்தா ரொம்ப சீரியஸ் முகமாகவே பார்த்து பழகிட்டோம். எனக்கு இந்த மாதிரி யாராவது படம் வரைஞ்சி தந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இயேசுவே ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஏன்னா அவர் இன்றைக்கு தூய ஆவியால் தூண்டப்படுகிற பொழுது அவர் பேரு வகை அடைந்து கண்டிப்பாக அவருடைய முகம் முழுவதும் புன்னகை ஒட்டி இருந்திருக்கும். அந்த இயேசு அந்த நிறைவிலிருந்து இயேசு பேச ஆரம்பிக்கிறார். இந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய சீடர்கள் 72 பேரை அவர் முதலில் அனுப்புகிறார். பல ஊர்களுக்கும் போய் நற்செய்தி அறிவித்துவிட்டு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். அவர்களை வரவேற்று அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கொடுத்து வைத்திருக்கிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட இயேசுவினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காகவே அவர் தன்னுடைய சீடர்களை தேர்ந்து கொண்டார். அந்த சீடர்கள் வழியாகவே நாமும் அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை ஒரு சின்னம் சிறு குழந்தையாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளே மண்ணுலகிற்கு இறங்கி வந்து நாம் அவரை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். பேசிக்கா கிறிஸ்து பிறப்பு விழா என்று நாம் கொண்டாடுவது அதைத்தான். ஆனால் அவரை பார்க்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நாம் உண்மையிலேயே தயாரிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த கனவு பலரிடத்திலும் விரிந்திருக்கிறது. இந்து சமயத்தில் இதை பார்க்க முடியும், புத்த சமயத்தில் இதை பார்க்க முடியும். ஏன் கடவுளை நம்பாத கம்யூனிசம் கூட கடைசியில் உட்டோப்பியன் சொசைட்டி என்ற ஒன்றைத்தான் அவர்களும் கனவு காணுகிறார்கள். அந்த உட்டோப்பியன் சொசைட்டியில உண்மை இருக்கும், நீதி இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஸோ இதுதான் பொதுவாகவே அனைவருடைய கனவாகவும் இருக்கிறது, நம்முடைய கனவாகவும் இருக்கிறது. நம்முடைய வீட்டில் தீமை செய்யாத ஒரு நபர் இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி, என்னுடைய திருமலையில் தீமை செய்வார் யாரும் இல்லை என்று எஸ்ஐயா முழங்கியது போல, நம்முடைய குடும்பங்களில் நாம் வாழும் சமூகத்தில் தீமை செய்யாத மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருகிற பொழுது கண்டிப்பாக இந்த கனவு நிறைவடையும். அந்த நாளுக்காக நாம் ஆண்டவரோடு மன்றாடுகிறோம். நாமும் கேட்க செவியுள்ளவர்களாக, பார்க்க தகுதி படைத்தவர்களாக வாழ வர வேண்டி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணியருடைய அரசியான கண்ணியே, தயையுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன். பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன். மனு உருவான வாக்கின் அன்னையே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமலோற்பவியான புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்.